நிச்சயமாக பிரவீன். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை இந்த சோதனை சாவடி பகுதியிலே இந்த வாகன நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இந்த வாகன நெரிசலானது சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். அதாவது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடி வழியாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்களில் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையில் இந்த கனரக வாகனங்கள் அதிக பாரங்களை ஏற்றி செல்வதன் காரணமாகவும் அவ்வப்போது இந்த வாகன பழுதானது ஏற்பட்டு சாலையில் நிற்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. அந்த வகையில் புளியரை சோதனை சாவடியான எஸ் வளைவு பகுதியில் 2 கனரக வாகனங்கள் தற்போது பழுதாகி நின்றுள்ளதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தற்போது செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் வரை, அதாவது புளியரை சோதனை சாவடியிலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஆரியங்காவு வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். தற்போது இந்த வாகனங்களை சரி செய்யும் பணிகளை காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். பழுதாகி நிற்கக்கூடிய வாகனங்களை அப்புறப்படுத்தி வாகனங்கள் செல்லக்கூடிய தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும், அதே போன்று கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு நுழையக்கூடிய வாகனங்களை சரி செய்யும் பணியில் தற்போது காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரவீன்.